Hi, hello friends. Welcome to MMS COMPUTERS. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா parts of the computer பத்தி தான் பார்க்க போறோம். Parts of the computerலாம் வந்து உங்களுக்கு 3ஆம் கிளாஸ்லயே சொல்லி தந்துட்டாங்க. இப்போ நீ என்னடா சொல்லி தர அப்படினு நீங்க கேட்டிங்கனா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி MMS COMPUTERS அப்படின்றது எடுத்தோனே அட்வான்ஸ்லாம் நம்ம போகமாட்டோம். பேசிக்ல இருந்து தான் நம்ம சொல்லி தர போறோம். சோ பேசிக்ல இருந்து ஒவ்வொண்ணா அட்வான்ஸ்டுக்கு போறோம் அப்படின்றதுனால தான் ஸ்டார்டிங் பேசிக் என்ன parts of the computer. சோ அதனால parts of the computerல இருந்தே போயிரலாம் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா என்னென்ன, ஃபர்ஸ்ட் மேஜராக ஒரு கம்ப்யூட்டர்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மேஜராக நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் மெயினாக இருக்கணும். ஒன்று இந்த இன்புட் டிவைஸ், இன்னொன்று அவுட்புட் டிவைஸ். நம்ம ஏதாவது இன்புட் கொடுக்குறோம், நம்ம ஏதாவது கொடுக்கறத அது வெளியில் வந்துட்டு அவுட்புட் காட்டணும் அப்படிங்கிறது தான் மெயினாக ரெண்டு விஷயங்கள். ஸோ ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக போக வேண்டாம், ரொம்ப வந்து சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை வெளியில் அவுட்புட்டாக காமிக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு கலவை தான் கம்ப்யூட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமன்லி ஆப்ரேட்டட் மெஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இது ஒரு மெஷின். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேட், வணிகம் பண்ணுறதுக்காக, எஜுகேஷன் ஏதாவது கற்றுக்கிறதுக்காக, ரிசர்ச் நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாத்த பற்றியும் நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் இருக்க எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட், எஜுகேஷன், ரிசர்ச் மூணுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு ஃபீல்டில் கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் கம்ப்யூட்டருக்கு இப்படி ஒரு அப்ரிவேஷன். ஸோ இப்படிப்பட்ட கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக மானிட்டர் இருக்கும், அடுத்து கீபோர்டு இருக்கும், மவுஸ் இருக்கும், அடுத்து CPU இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கம்ப்யூட்டர். என்னடா ஸ்பீக்கர்லாம் எங்கடா போச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது வந்துட்டு பேசிக்காக நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னா CPU, மானிட்டர், கீபோர்டு, மவுஸு இது இருந்தாலே போதும். இது இருந்தாலே ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மானிட்டர் அப்படின்றது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ், கீபோர்ட், மவுஸ் அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ். அப்போ CPU என்ன டிவைஸ் அப்படின்னா CPU அப்படின்றது தான் ப்ராசஸிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம CPUவில் நம்ம ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதாவது கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைப் பண்ணுறது CPUக்குள்ளே போயிட்டு CPU வழியாக தான் மானிட்டருக்கு வந்து அவுட்புட்டாக காட்டும். ஸோ அந்த CPUவில் தான் வந்துட்டு நம்ம கொடுத்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக மானிட்டருக்கு அனுப்புது. அதனால தான் CPUவை ப்ராசஸிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. CPUவை வந்துட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராசஸிங் டிவைஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்காக அதோட பேர் என்னென்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேவா? ஸோ கீபோர்டும் மவுஸும் வந்துட்டு இன்புட் டிவைஸ், நம்ம அதில் தான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவோம் கம்ப்யூட்டரை. ஸோ அதனால் அதை இன்புட் டிவைஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்குறோன்னா அது ரெண்டு மொழியாக தான் நம்மளால் கம்ப்யூட்டருக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? அதனால் அதை இன்புட் டிவைஸ்னு சொல்கிறோம். மானிட்டர் அவுட்புட் டிவைஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுக்கான ரிசல்ட்டை, அவுட்புட்டை நம்ம வெளியே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக மானிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இருக்கிறதுலையே மெயினான ஒரு விஷயம். அது இல்லைன்னா கம்ப்யூட்டரே கிடையாது. சொல்லப்போனால் கம்ப்யூட்டரே அது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன, அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் MMS கம்ப்யூட்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.